ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூஜிடிஆர்பி கேஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் 21 இன்னைக்கு என்ன முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான செய்தி வந்து சேரும். ஸோ யூஜிடிஆர்பி 2024 கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து 21/6/2024 அதில் என்ன முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேற்று 26 அன்னைக்கு நடந்த கேஸில் வந்து டேட் மென்ஷன் பண்ணாமல் ஒரு கேஸ் ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிள் பெஞ்சில் நம்ம டபுள் பெஞ்சில் நடந்த கேஸு, அதாவது சென்னையில் டபுள் பெஞ்சில் நடந்த கேஸை வந்துட்டு கன்சாலிடேட் கேஸாக விசாரிக்கிறது. இது வரைக்கும் இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வு பற்றி நடந்த எல்லா கேஸையும் ஒன்றா விசாரிக்கிறதுக்கான நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி 24 மண்டே அன்னைக்கு கேஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே கேஸாக விசாரிக்கும் போது எல்லா விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வழியாக இருக்கும். வாய்ப்பு அப்படிங்கிற போது என்ன செய்யலாம், எது செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லா விதமான வாதங்களையும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பழைய கேசஸோட கோட்டிங் தான். ஸோ நமக்கு இது எதுவுமே கரெக்டான விஷயமா தெரியாது. எதுவுமே இது எந்தெந்த இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க, ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்க இப்போதான் அந்த பழைய கேசஸ் எல்லாம் தேடி எடுத்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் கேஸ் போட்டிருக்கா, என்ன ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே இது டிரான்ஸ்பரன்சியாக ஒவ்வொன்றா வெளியில் வரும்போது தான் இப்போ நமக்கு OMR காப்பி பற்றின கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ OMR காப்பி கொடுக்க சொல்லி கிரேஸ் மார்க்குக்கு அதே மாதிரி OMR காப்பி கொடுக்க சொல்லி சில கேசஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களோட OMR காப்பியை மட்டும் கொடுத்து வெரிஃபை பண்ணுற கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. OMR காப்பி பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீட்டில் வந்து கிரேஸ் மார்க் ஒரு சில பேருக்கு கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கேஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த கேஸோட சிச்சுவேஷன் அண்ட் அதுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸை பொறுத்து தான் இது வருது. ஸோ 24/6 அன்னைக்கு எல்லா கேஸையும் ஒரே இடத்துல சென்னை பெஞ்சில் வந்து அந்த டபுள் பெஞ்ச், அதாவது இரு நீதிபதி அமர்வு அப்படிங்கிறதுல அவங்க வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் டில் 24/6, அதாவது மண்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி கேஸ் இன்னொரு கேஸ் மதுரையில் நேற்று விசாரணைக்கு வந்த கேஸை வந்து அர்ஜென்ட், அதாவது தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு 21/6 அன்னைக்கு, அதாவது நேற்று லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்தது. ஸோ 21/6 வரைக்கும் வந்து கேஸ் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கேஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்திருக்கு. வந்து டைம் இல்லாமல் அதை வந்து நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட் பண்ண, அதாவது இன்னைக்கு வழக்கு விசாரிக்க முடியாத லிஸ்ட் பண்ணதை நெக்ஸ்ட் டே எடுக்கிறது மாதிரி நெக்ஸ்ட் டே கொண்டு வராங்க. ஸோ அதோட தீர்ப்பு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கன்சாலிடேட்டாக இதை கொண்டு வரும்போது இதோட சேர்த்து டபுள் பெஞ்சில் கன்சாலிடேட் கொண்டு வரும்போது நான் நேற்றே சொல்லியிருப்பேன், சிங்கிள் பெஞ்சை விட டபுள் பெஞ்ச் ரொம்ப ஹெவியான இரு நீதிபதி அமர்வுக்கு பவர் அதிகம் அவங்க கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லா கன்சாலிடேட் கேஸையும் அவங்க எடுத்துக்கிட்டதுனால சீக்கிரமே ஒரு முடிவு எட்டும். ஸோ இது இவங்களுக்கு சாதகமாக வரும், அவங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் யாருமே சொன்னது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, அதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும். இந்த கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் என்னோட ஃபேக்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வச்சு நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு 24/6 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொவிஷனல் 6 கேண்டிடேட்ஸ், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க CV கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து 24/6 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்கமிங்காக வர்ற இவங்க இல்லாமல் இருக்கிற கேண்டிடேட்ஸும் நமக்கு கிரேஸ் மார்க்கோ இல்லை வெயிட்டேஜோ இல்லை ஏதோ ஒரு மாற்றமோ வந்துடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுமே நம்ம 24/6 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் யாரும் வந்து ஒரு ஹோப்பை விட்டுற வேணாம், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் வருமா, வேல்யூவேஷன் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் CV கேண்டிடேட்க்கு சாதகமாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சாதகம் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, நேற்று நான் சொன்ன வீடியோலேருந்து இன்னைக்கு என்னோட கருத்து மாறும். ஏன்னா அதோட சிச்சுவேஷன் எந்த மாதிரியான பாதையில் அந்த கேஸாக இருக்கட்டும், அந்த ஒரு கன்சர்ன் பர்சனாக இருக்கட்டும் பயணிக்கிறாங்களை பொறுத்து தான் நம்மளோட ஒப்பீனியன். ஸோ இது போயிருக்கு அப்படிங்கும்போது கன்சாலிடேட் கேஸாக எடுத்து விசாரிக்க போகிறாங்க.
ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் நல்லதா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். குட் திங்ஸ் வில் ஹேப்பன். நல்ல மனதோட நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை நினைங்க. சீக்கிரமே வேலைக்கு போயிட போகிறோம், சீக்கிரமே நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, அடுத்த கட்டமாக ரெடி ஆகுறோம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஸோ முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேஸ் அப்டேட் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நமக்கு எய்டட் ஸ்கூல் பற்றி. எய்டட் ஸ்கூல்லேருந்து ஒரு 5000 டீச்சர்ஸை வந்து டெப்டேஷனில் 3 இயர்ஸ்க்கு நம்ம இதுக்கு வந்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு. இதனால பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுறேன். தேவைப்படும் இந்த யூஜிடிஆர்பி நியமனத்திலையும் அது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அது ஒரு தனி வீடியோ, அதனால் அதை நான் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு போடுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெய்லி டெஸ்ட்டு ஃபார் 10 questions ஒரு டாப்பிக்கில் வீக்கெண்ட் டெஸ்ட்டு, மந்த் எண்ட் டெஸ்ட்டு இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பிஜிடிஆர்பி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கும் தனியான பேட்ச் இருக்குது. தேங்க்யூ.